எப்பவுமே ஒரே மாதிரி டிஃபன் இல்லாம இன்னைக்கு ஒரு சூப்பரான புதுமையான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இறால் சப்பாத்தி. உங்கள எத்தனை பேருக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும்ன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுலயே நம்ம டிஃப்ரெண்டா எறா கலந்து செஞ்சு சாப்பிட்டா எவ்வளவு அருமையா இருக்கும்ன்றது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வீட்டு சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்க மொபைலுக்கு உடனே வரும். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பெரிய உருளைக்கிழங்கு கிடைக்கலன்னா ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்கா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வாஷ் பண்ணிருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 100 கிராம் இறால் சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு ஒரு 4ல இருந்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்ப 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் தூள் பண்ண சோம்பு எல்லாமே சேர்த்து திரும்பவும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மசாலா எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசாலா எல்லாமே சேர்ந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பவுல்ல நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா இந்த கரண்டியாலேயே மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு செமியா இருந்தா கூட பரவாயில்ல. இப்போ இறாலும் உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு எடுத்துட்டோம். இது கூட 2 கப்பு கோதுமாவு சேர்த்துக்கோங்க. கோதுமாவு சேர்த்ததும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இடையில நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இறாலோட மசாலா தண்ணி இருந்ததுன்னா அதையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அந்த மசாலா தண்ணி இல்லை அப்படின்னா கூட நார்மல் வாட்டர் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. பட் நிறைய தண்ணி சேர்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இறால வாட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுனால தண்ணியை கொஞ்சம் பார்த்து தான் இதுல சேர்க்க வேணும். இப்போ மாவு எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இது கூட ஒரு பிடி கொத்தமல்லியை சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளவுதான். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மாவை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறலாம். 5 மினிட்ஸ் பிறகு பாத்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது நீங்க கை வச்சு பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதும் நம்ம எப்பவும் போல பூரி சப்பாத்திக்கு எல்லாம் மாவு திரட்டுவோம்ல, அதே மாதிரி நீங்க உருண்டை பிடிச்சு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆயில் போட்டு நீங்க திரட்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மாவு அடியில ஒட்டாம கிடைக்கும். நல்ல சாஃப்டான சப்பாத்தியாவும் இருக்கும். இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் எப்பவும் போல நம்ம ஒரு தோசை கல் இல்லை பேன்ல சப்பாத்தி எல்லாமே நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். எப்பவும் போல ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வெந்தாலே போறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான இறால் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த சப்பாத்தி நீங்க நார்மலா சுட்டு கொடுக்கறதோட இது மாதிரி டிஃப்ரெண்டா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா நார்மலா சாப்பிட்றத விட கொஞ்சம் கூடுதலாவே சேர்த்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீட்டு சமையல் சேனல்ல நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.